ஹலோ காய்ஸ், ரகடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரோகிணி பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுப்பட்டுட்டாங்க. ரோகிணி நினைச்சாங்க தான் ஏதாவது நல்ல விஷயத்த பண்ணி மனோஜை வெளியில் எடுத்துடலாம், அதுக்கப்புறமா மனோஜோட சேர்ந்து வாழலாம். இந்த ரோகிணி தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணினா, பாவம் ரோகிணி எப்படியாவது மனோஜோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி விஜயா நினைப்பாங்க. அவங்க நினைச்சாங்களோ இல்லையோ, மனோஜ் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், பாவம் ரோகிணி மற்றவங்க எல்லாம் பார்வையாளர் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க தான் எனக்காக கஷ்டப்பட்டு இந்த பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறா, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் கைவிடக்கூடாதுண்டு தன்னோட சேர்ந்து வாழுவங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி எவ்வளோ ஏமாத்துக்காரியோ அதை விட மோசமானவங்க தான் மனோஜ் இப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமானவங்களுமே. இப்போ ரோகிணி நல்லவன் மாறி நடிச்சுட்டு ஆடுதுட்டே ஓடியாராங்க. ஐயோ மனோஜ், என்ன மனோஜ் உனக்கெல்லாம் இப்படி ஆகணுமா? நீ மற்றவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணினதே இல்லை, எந்த பாவமும் பண்ணினதே இல்லை, நீ உன்ற வேலை ஒன்றே இருப்ப. யார் மனோஜ் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணம்? யார் மனோஜ் இந்த மாதிரி உன்னை பண்ணது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது விஜயா தான் இதுக்கு பின்னாடி இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பா என்ற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்குது. அப்படி பேசும்போது, ஏய் நீ இதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னது, உனக்கு இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம், மனோஜ் யாரோ நீ யாரோ, தயவுசெய்து வெளியில் போயிடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நான் என்னுடைய ஹஸ்பண்டை தான் பார்க்க வந்த இடத்துல இவ்வளோ மிரட்டுறாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த வீட்டில் என்னவெல்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்னுடைய ஹஸ்பண்ட் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கவலையோடு வந்திருக்கும் போது கூட அவங்கள பார்க்க கூட என்னை விடமாட்டேன்றாங்களே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இதுக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு கொண்டே இருக்கிறீங்க, தயவுசெய்து எல்லாரும் வெளியில் போங்க, உங்களோட பையன் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நாங்கள் ஜெயிலில் அடைச்சிருக்கிறோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் மனோஜ் அப்படிப்பட்டவங்களே கிடையாது, மனோஜ் யாருடைய பணத்தை ஏமாத்துறவரே கிடையாது, இந்த மாதிரி சைனை போடுறவரே கிடையாது, இதை யாரோ செய்ய வச்சிருக்கிறாங்க, அதை முதல்ல யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஜெயிலில் போடுங்க, அவங்க நல்லவங்க மாதிரி வெளியில் உட்காந்துருக்கும் போது இதுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் ஜெயிலில் இருக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது யாருன்றதை மீனா கண்டுபிடிச்சிட்டாங்க. மீனா முத்துக்கு சொல்கிறாங்க, என்னங்க இவ பேசுகிறத பார்த்தா அத்தையை தான் சொல்கிற போல இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, உனக்கே புரிஞ்சிட்டுது, எனக்கு புரியாமல் இருக்குமா, இவ வரும்போதே எனக்கு தெரிஞ்சிட்டுது இவ ஏதோ பிளானோட தான் வாரான்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஏதாவது பேசணும்னு சொன்னால் எங்களை பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது பழியை போட்டு எங்களையுமே உள்ள தள்ளிடுவாங்க, பேசாமல் இரு, என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முத்துவோட மனோஜோட வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன அந்த பொண்ணே தேடி வந்திருக்கிறா, இப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு நல்லவ, பாவம், அவங்க சேர்ந்து வாழ்கிறது தான் சரி என்ற மாதிரியெல்லாம் போகும்போது எதுக்கும் கூட அம்மா தேவையில்லாமல் கத்திட்டுருக்குறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பொண்ணை நம்பி நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, இவளோட பேச்சை நீங்கள் கேட்கவே கூடாது, இவ யாரோ நாங்கள் யாரோ, எங்களோட குடும்பத்தை நாசம் பண்ணினதே இவ தான், இவளால் தான் இன்றைக்கு அவன் ஜெயில் வரைக்கும் போகிறதுக்கு காரணமே இவ தான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, இவங்க தான் என்னுடைய ஹஸ்பண்டை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க என்னவாவது பேசிட்டு போட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, மனோஜ் எப்படியாவது வெளியில் வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரம்மா, அவர் தப்பு பண்ணியிருக்கிறார், அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, யார் ஏமாற்றப்பட்டாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ தான் நடந்தது என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது நான் வேணுமென்னு சொன்னால் அவரோட போய் பேசுகிறேன், அவரோட காலில் விழுந்து கெஞ்சி மண்டாடியாவது மனோஜை நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன், என்னை நம்புங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு மாத்திரம் அவங்கள கொண்டு போயிடாதீங்க என்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க எங்கே வராங்கன்னு சொன்னால், யார் இவங்கள்ட்ட ஏமாற்றி பணத்தை வாங்கினாங்களோ அந்த ஃபைனான்சியர்கிட்ட வராங்க. வர்ற விஷயம் ஏற்கனவே சிந்தாமணிக்கு தெரியும், சிந்தாமணி தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே போட்டு கொடுத்தது. சிந்தாமணி ஒன்றும் மனோஜோட நல்லதுக்காகவோ அல்லது ரோகிணியோட நல்லதுக்காகவோ இந்த விஷயத்த சொல்லலை. சிந்தாமணி சொன்னதோட நோக்கமே மனோஜ் மட்டும் இல்லை, ரோகிணியுமே கடனாளி ஆகணும், ரோகிணியுமே நடுத்தெருவுக்கு வரணும், அது மட்டும் இல்லாமல் தன்னை விட்டால் வேறு யாருமே இல்லை, தன்னை கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் ரோகிணி, அது மட்டும் இல்லாமல் மனோஜோட வீடுமே தன்னுடைய கைக்கு வரணும், இதுதான் அவங்களோட திட்டம். இதை தெரியாத ரோகிணி தான்
தான் ஏமாத்தின மாதிரியே மற்றவங்களும் தன்னை ஏமாத்தத்தான் பார்ப்பாங்கன்றதை யோசிக்காத ரோகிணி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சிந்தாமணி தனக்கு நல்லது தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அந்த ஃபைனான்சியர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி கதறாங்க. அவங்க வார விஷயம் ஏற்கனவே ரோகிணி வரப்போகிறாங்கன்ற விஷயம் ஃபைனான்சியருக்கு தெரியாது. அவங்க என்னது இந்த பொண்ணு வந்து நிற்கிறாளே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரும்மா, உன்னுடைய ஹஸ்பண்ட் செய்த தப்புக்கு தான் நான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இல்லை நீங்கள் வாபஸ் வாங்குங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நீ வந்து நாளைக்கு வா, இதுக்கான பதிலை சொல்கிறேன். இல்லை இல்லை நாளைக்குன்னு சொன்னால் அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. எனக்கு இன்றைக்கே பதில் சொல்லணும். இன்றைக்கே வந்து நீங்கள் மனோஜை வெளியில் எடுத்து விடுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரி ஒரு 10 நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் என்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன மேடம் இந்த மாதிரி ஒருத்தங்க வராங்களே, என்ன அந்த முத்து மீனாக தான் வருவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து நிற்கிறாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்கள வர சொன்னதே நான் தான். அவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கோர்ட்டில் ஏற்கனவே கேஸ் போய் கொண்டிருக்குது. அதுக்கும் டிவோர்ஸ் கேஸ். அந்த பையனுக்கு இந்த பொண்ணோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. இது நிறைய பொய்யெல்லாம் சொல்லி ஏமாற்றி தன்னை பெரிய கோடீஸ்வரி என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணி போயிருக்குது. அப்புறமா தான் இவ கோடீஸ்வரியும் இல்லை ஒன்றும் இல்லை, இவ வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக பொய் நாடகம் ஆடி இருக்கிறாண்டு அவங்களுக்கே தெரிய வந்தது. அதனால் அவங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. முக்கியமாக மனோஜுக்கு இவளோட சேர்ந்து வாழவே விருப்பம் இல்லை. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவள் அந்த வீட்டுக்கு திரும்ப போகணுமென்று நினைக்கிறா. அவ்வளவு இலகுவாக போக முடியுமா? இந்த சிந்தாமணி அவ்வளவு இலகுவாக போக விட்டுடுவாவா? விடமாட்டா. ஆனால் சிந்தாமணிக்கு ஒரு காரியம் ஆகணுமென்றதுக்காகத்தான் இந்த ரோகிணியை வந்து என்னுடைய பிடியில் வச்சிருக்கிறேன். அது அந்த ரோகிணிக்கு புரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன காரியம் ஆக்கணும் என்ற மாதிரி வந்து அந்த ஃபைனான்சியர் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுங்கன்னு சொன்னால், நான் வந்து வாபஸ் வாங்கிறேன், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறேன். ஆனால் அதுக்காக நீ வந்து நிறைய பணம் தரணும்ன்ற மாதிரி வந்து சொல்லுங்கள். ஒரு 10 லட்சம் அல்லது 15 லட்சம், சரி 10 லட்சம் ரூபா பணமாவது நீ தரணும்ன்ற மாதிரி வந்து சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அவள் பணத்துக்கு திரும்ப என்னிட்ட தான் வருவா. அவள்கிட்ட 1 லட்சம் ரூபா பணம் கூட இல்லை. திரும்ப அவள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் வட்டியும் முதலுமா சேர்த்து தர சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணலாம். ஒரு வேளை மனோஜோட சேர்ந்து வந்தாலும் திரும்பவும் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை தான். ஒருவேளை தரையில் என்று சொன்னாலும் மனோஜுக்கு பிரச்சனை தான். நீங்கள் பாரு மனோஜ், உன்னை வெளியில் எடுக்கிறதுக்காகத்தான் நான் 10 லட்சம் கடன் வாங்கினேன் என்ற மாதிரி வந்து இவ கோர்ட்டில் சொல்லுவாள். அது மட்டும் இல்லாமல் அந்த 10 லட்சத்தை அந்த மனோஜோ திரும்பி கொடுக்க போகிறதில்ல. திரும்பவுமே அந்த முத்து மீனாக்கு தான் கடனாக போய் விழும். இதுதான் என்னோட பிளான். அதனால் நீங்கள் வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுங்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் மீனாக்கு தெரியாதுலுமே ரோகிணி ஏதோ வந்து பிளான் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிந்தாமணி தான் மனோஜ் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணம். கண்டிப்பாக அவங்களோட பேசணும்னுட்டு வராங்க. வரும்போது வந்து சிந்தாமணி காலுக்கு மேலே கால் போட்டுட்டு அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்துருக்குறாங்க. வாமினா, இதை நான் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்தேன். நீ கண்டிப்பாக என் வீடு தேடி எந்த ஒரு நாளைக்கு வருவேன்ண்டு எனக்கு தெரியும். ஆனால் பூ வியாபார சங்க தலைவியானதுக்கு அப்புறமா தான் வருவேன்ண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல, ஒரு பதவியோடு தான் வந்திருக்கிறேன். சொல்லு மீனா, என்ன விஷயம்? எல்லாருமே உன்னிட்ட தான் பிரச்சனைக்கு சொல்ல வருவாங்கன்னு நினச்சா நீ என்ன தேடி வந்திருக்கிற? அப்படி என்று சொன்னால் பூக்கார சங்க தலைவியாக வேண்டியது நான் ஒழிய நீ இல்லை. சரி பரவாயில்லை, வந்துட்டேன் சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த நக்கல் பேச்செல்லாம் என்னட்ட வேண்டாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிற போல இருக்குது. மனோஜை கொண்டு போயிட்டாங்களே, முத்து பாவமே, அவங்கள்ட்ட மாமனார் அழுகிறாங்களே, இந்த மாதிரியெல்லாம் நினச்சி ரொம்ப களைச்சி போயிருப்பா போல இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு காஃபி குடித்தா சரியாயிடும் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு மீனாக்கு ஒரு காஃபி கொண்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, உன்னோட இருந்து சாப்பிட்றதுக்கோ காஃபி குடிக்கிறதுக்கோ நான் இங்கே வரலை. நீ என்ன மற்றவங்களை மிரட்டிட்டு நீ நல்ல ஹாப்பியாக வீட்டில் உட்காந்துருக்கலான்னு நினச்சியா? உன்னை வீடு தேடி நான் வந்ததே உன்னை மிரட்டத்தான், அது தெரியுமா உனக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பார் மீனா, நீ என்ன வந்து மிரட்டி நான் ஒன்றும் பயப்பட போகிறதில்ல. இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் நான் இருப்பேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ நிறைய பேருக்கு வந்து வட்டிக்கு வந்து பணம் கொடுத்துருக்குறேன், அந்த பணத்தை தெரியலேன்னு சொல்லி அவங்கள துன்புறுத்தி இருக்கிறேன்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் பூக்கார சங்க தலைவி, அவங்க ஏன்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் தந்தாங்கன்னு சொல்லி அதுக்கு உனக்கு எதிராக வந்து நான் சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன். இப்போ நான் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நீ வந்து மனோஜை வந்து ரிலீஸ் பண்ணணும். நீ இல்லையென்று சொன்னால் நான் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறமா மனோஜ் வெளியில் வாராரோ இல்லையோ நீ உள்ளே போயிருக்கிறது கன்ஃபார்ம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை சொன்னோன்னே வந்து அவங்களுக்கு பயம் வந்துடுது. என்னது, மீனாவையும் கடனாளியாக்கி அதே மாதிரி வந்து ரோகிணியும் கடனாளியாக்கி விஜயாட்ட இருந்து வீட்டையும் எடுத்து அவங்க எல்லாரையுமே நடுத்தருவுக்கு கொண்டு வரலாம்னு பார்த்தா இப்போ என்ன நடுத்தருவுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு விஷயத்தை இவ பண்ணிட்டு போகிறாளே, கடைசி என்ற பணமும் வரப்போகிறதில்ல, எனக்கு ஒரு மரியாதையும் இல்லாமல் போகுதே என்ற
என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், ஒன்றும் எனக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல என்ற மாதிரி வந்து இவங்க நினச்சிட்ருக்குறாங்க. மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லார்ட்டையும் இருந்து அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் போலீஸில் வந்து சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி இவங்க தான் ஒரு பூக்கார சங்க தலைவியாக இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட கடன் கொடுத்து அவங்கள்ட்ட கடன் வாங்க வச்சு அவங்கள்ட்ட திரும்ப அந்த வட்டி முதலுமா தர சொல்லி அவங்கள தொழிலே பண்ண விடாமல் ரொம்ப தொந்தரவுப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை விசாரணை பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. இப்போ திரும்பவும் வந்து சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ண வரப்போகிறாங்க. வரும்போது சிந்தாமணி என்ன பிரச்சனை அங்கே கொடுக்க போகிறாங்க, அதாவது வந்து 10 லட்சம் ரூபா பணத்தை ரோகிணிகிட்ட கொடுத்து நீ போய் மனோஜை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணு என்று சொல்லிட்டு ரோகிணி பணம் வாங்கினது சிந்தாமணிகிட்ட தான். ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் போய் இல்லை இவருக்காக நான் 10 லட்சம் செலவழித்தேன் என்று சொல்லும்போது அவங்க திரும்ப வந்து ரோகிணி ஏற்றுக்கொள்கிறதா விடுறதா என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வாங்கின பணம் தர முடியாமல் போகாது, திரும்ப தரத்தான் வேணும், அதுவும் வட்டியோடு சேர்த்து தரணும் என்ற ஒரு நிலைக்கு தான் வரலாம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இதில் வந்து ரோகிணி நினைக்கிறது என்னமோ நடக்க வாய்ப்பே இல்லை. என்னதான் ரோகிணி மற்றவங்களை ஏமாற்ற நினைச்சாலும் அவங்கள விட ஏமாத்துக்காரியாக வந்து சிந்தாமணி வந்து இருக்கிறாங்க. இதில் மீனா நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லாமலும் போகலாம். என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.